ஃபாரின்ல இருந்து வர வேண்டிய ஸ்பைசஸ்லாம் வந்துருச்சா? வந்துருச்சே. எத்தனை மணிக்கு வந்துச்சு? காலையில 6 மணிக்கு வந்தது. குவாலிட்டி செக், வெயிட் செக் எல்லாம் பண்ணிட்டீங்களா? டிடி, இவ பாட்டிக்கிட்ட நல்ல பேர் வாங்கறதுக்காக தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கா. இப்ப செம்மையா திட்டு வாங்க போறா பாரு. சரி, சரக்கு எல்லாத்தையும் ப்ரொடக்ஷனுக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல பவி, குடோன்ல தான் இருக்கு. இன்னும் எதுக்கு அங்கேயே வச்சிருக்கீங்க? குவாலிட்டி செக் முடிஞ்சதும் ப்ரொடக்ஷனுக்காக ஃபேக்டரிக்கு அனுப்ப வேண்டியது தானே? ஒரு வாரத்துல நமக்கு டெலிவரி இருக்குல்ல. உடனே அனுப்பிச்சிடறேன் பவி. சரி, சீக்கிரம் முடிங்க, லேட் பண்ண வேண்டாம். பாத்தியா டிடி, நான் உங்க 2 பேர்கிட்டயுமே ஒரே வேலையை தான் கொடுத்தேன். ஆனா ஒரே கேள்வியோட நீ அதை முடிச்சிட்ட. ஆனா பவி ஒவ்வொன்னையும் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. பிசினஸ்க்கு இதான் முக்கியம். அவ விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம ஒரு வேலை இன்னும் நடக்கலன்னு தெரிஞ்சு அதை உடனே பண்ண சொன்னா பாரு. இந்த கமெண்ட் பவர் தான் நமக்கு வேணும். இப்ப புரியுதா நான் ஏன் பவி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறேன்னு? உனக்கு இது செட் ஆகாது டிடி. ஏ டிடி, பாட்டி என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க வச்ச டெஸ்ட்ல நீ ஃபெயிலு, அதனால போய் வேற வேலையை பாருன்னு சொல்றாங்க. நந்து, இதோ பாரு டிடி, தெரிஞ்ச தொழில விடுறதும் தப்பு, தெரியாத தொழில தொடுறதும் தப்பு. உன்னோட ஃபீல்டு ஃபேஷன் டிசைனிங் தான். அதனால அதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. சரியா? வா பவி, போலாம். சரிங்க பாட்டி. அம்மா, என்ன கிருஷ்ணா? இன்னைக்கு உங்க பிறந்த நாள்ன்றதுனால வீட்ல ஆயுஷ்மம் பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்கேன். நான் ஐரை பார்த்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடுறேன். நீங்க ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்கம்மா. சரிப்பா. அந்த பவி பாட்டி முன்னாடி பிரில்லியன்ட் மாதிரி நடிச்சு உன்னை எப்படி முக்க பண்ணிட்டா பாத்தியா? அவளை சும்மா விடக்கூடாது. இரு, கரெக்ட் டைம் வரட்டும். என்ன மொக்க பண்ணால அவளை நான் மொத்தமா காலி பண்றேன். எல்லாம் ஓகே தானே மேடம்? ஓகே தாங்க. ஆனா சேல்ஸ் வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கே, எப்படி? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க ஸ்டேட்ல மசாலாவை லான்ச் பண்ணோம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அங்க ஃபேமஸான பிராண்ட்ஸ் இருக்கு. ஆனா எப்படி சேல்ஸ்ல இவ்ளோ அச்சீவ் பண்ணிருக்கீங்க? அச்சீவ் பண்ணிருக்கீங்க இல்ல மேடம், அச்சீவ் பண்ணிருக்கோம். புரியலைங்களா மேடம்? எல்லாம் உங்க பின்னாடி இருக்காங்களே, அது இவங்க சொன்ன ஐடியா தான். பவித்ரா, இந்த சக்சஸுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நீங்களே மேடத்துக்கிட்ட சொல்லுங்க. என்ன பவி, என்ன நடந்தது? நீங்க சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் நாம இவங்க ஊர் மார்க்கெட்ல இறங்குனதுனால முதல்ல பிராண்டிங்க ஸ்ட்ராங் பண்ண சொன்னேன். அதுக்காக மார்க்கெட்டுக்கு நம்ம மசாலா வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டு கிச்சன்லயும் நம்ம மசாலா இருக்கணும்னு முடிவு பண்ண பாட்டி. மார்க்கெட்டுக்கே வராம கிச்சனுக்கு எப்படி நம்ம பிராண்ட் போக முடியும்? முடியுமே, அதான் சாம்பிளிங். நம்ம மசாலாவை சின்ன சின்ன 50 கிராம் பாக்கெட்டா ஃப்ரீயா சாம்பிள் பண்றதுக்காக வீட்டுக்கே சேல்ஸ் ஆட்களை வச்சு டெலிவரி பண்ண சொன்னேன். சிட்டி மட்டும் இல்ல, டவுன் வரைக்கும் இதை இவங்க ஃப்ரீயா டெலிவரி பண்ணாங்க. பொதுவா நம்ம நாட்டுல இலவசம்னு அத உடனே விரும்புவாங்க. ஆனா தரமா இருந்தாதான் அதை தொடர்ந்து வாங்குவாங்க.
அந்த நம்பிக்கையில ஃப்ரீயா சாம்பிள் பண்ணி நம்ம மசாலா அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இததான் வாங்குவாங்கன்னு நம்பின பாட்டி. அதுக்கேத்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம மசாலா இறங்குனதும் மக்களோட சாய்ஸா அதுதான் இருந்துச்சு. அதனால சேல்ஸும் ஏறுச்சு. இது நல்லா இருக்கும் வாங்குங்கன்னு கஸ்டமர் கிட்ட நாம சொல்றத விட இது நல்லா இருக்கு வாங்குறேன்னு கஸ்டமர்ஸே சொல்ல வைக்கிறது தானே பிசினஸ். அதுதான் பண்ண. அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மேடம், உங்க பேட்டி கொடுத்த ஐடியாவால நமக்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கு மேடம். அதனால தான் மேடம் இப்போ ஆர்டரையும் டபுள் மடங்கா ஏற்றிருக்கோம். இனிமே எங்க ஊர்ல உங்க மசாலா மட்டும்தான் விற்கும். அந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு. என்ன மேடம்? சூப்பர் பவி, ரொம்ப பெரிய விஷயத்த ஈஸியா பண்ணிட்ட. வெரி குட். பிசினஸ்ல நீ என்னையும் மிஞ்சிருவ போல இருக்கு. எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டது தானே பாட்டி. ஆனா அதுக்கும் இவங்களையும் பாராட்டணும் பாட்டி. ஃப்ரீயா மசாலா பாக்கெட்டை சாம்பிளிங் கொடுக்கணும்னா 10-15 லட்சம் அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வகையில அது பெரிய ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க் தான் இன்னைக்கு இவங்களுக்கு இவ்ளோ லாபமா மாறி இருக்கு. சரிங்க, அப்போ நீங்க கேட்ட மாதிரியே நான் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்த சொல்றேன். ஓகே மேடம். ம். மேடம், அப்புறம் இன்னொரு விஷயம் பேசலாமா? ம், சொல்லுங்க. இது பிஸ்னஸ் விஷயம் இல்லை, ஒரு பர்சனல் விஷயம். எனக்கு ஒரு பையன் இருக்கான். MBA முடிச்சுட்டு அவனும் என் பிஸ்னஸை தான் பார்த்துக்கிறான். அன்னைக்கு மீட்டிங் வந்தப்போ பவித்ராவை பார்த்துருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பவித்ராவும் பிஸ்னஸில் தான் ஆர்வமாக இருக்காங்க. அதனால 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நல்லா இருக்கும்ல மேடம்? ஒன்றும் அவசரம் இல்லை மேடம். நீங்கள் யோசிச்சு கூட அவங்க பதில சொல்லுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. பவித்ராவுக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்தாச்சு. என்னோட இன்னொரு பேரன்தான் அவன். அமெரிக்கால படிச்சிட்டு இருக்கான். அவன் வந்ததும் அவனுக்கும் பவிக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இது என்னோட ஆசை மட்டும் இல்ல, பவித்ராவோட கனவு. அத நிறைவேற்றி வைக்க வேண்டியதுதான் ஒரு பாட்டியா என்னோட கடமை. நீங்க சொன்ன எல்லா பூஜை சாமானையும் வாங்கி வச்சிட்டங்க. கரெக்டா 4 மணிக்கு வந்துருங்க, சரியா? மறக்காம வந்துருங்க. அப்புறம் மாப்ள, வாங்க 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 வாங்கம்மா. உட்காருங்க. சரிதா, சரிதா, இதோ வரங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கும். வாங்கண்ணே. வாங்க. நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. நீ எப்படி இருக்கம்மா? ஏய் ஜோதி, போய் தண்ணி கொண்டு வா போ. நீ எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்னு. ஆமா, பெரியவ எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சரிதா. என்ன ஜோதி, இவங்கள யாருன்னு தெரியலையா? என்னோட ஒண்ணு விட்டு அண்ணனும் அண்ணியும் மறந்துட்டியா? ஞாபகம் இருக்கு. ஆமா, என்னென்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? வீடு கிரக பிரவேசம் வச்சிருக்கோம், அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அதை எடுமா. சரிண்ணே. ஆமா, ரமாதேவி அம்மா இல்ல? அத்தை ஆபீஸ் போயிருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி. சரி, பேசிட்டு இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மாப்ள? நல்லா போயிட்டு இருக்கு. பழையபடி நம்ம கம்பெனி தான் நம்பர் 1.
ஆமா, உங்க பெரிய பையன் அர்ஜுன் அமெரிக்கால இருக்கான்னு சொன்னீங்க. ஆமா, இன்னுமா படிப்பு முடியல? படிப்பெல்லாம் முடிஞ்சது. அங்கேயே அடுத்த ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதை முடிச்சிட்டு அடுத்த வாரம் இந்தியாவுக்கு வரான். அப்படின்னா கண்டிப்பா அவனை கிரகப்பிரவேசத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. ம். பாத்தீங்களாங்க, எல்லாமே கூடி வந்திருக்கு. ஆமா, ஆ, என்னன்னு சொல்றீங்க? அது ஒண்ணுல சரிதா. எங்க பொண்ணும் அமெரிக்கால தான் இருக்கா. இப்பதான் அவளுக்கும் படிப்பு முடிஞ்சிருக்கு. பேசாம அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அமெரிக்காலயே செட்டில் ஆயிடுவாங்கல்ல. நாங்களே உங்ககிட்ட இதை பத்தி பேசலாம்னு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனும் வந்துடுச்சு. அதைத்தான் எல்லாம் ஒண்ணு கூடி வந்துடுச்சுன்னு இவ சொல்றா. எப்படியும் உங்களுக்கு இந்த சம்பந்தத்துல எந்த ஆட்சேபனையும் இருக்காது. ஏன்னா வசதி வாய்ப்புலயும் நாங்க உங்களுக்கு சமமான நிலைமையில தானே இருக்கோம். சொந்தம் வேற. அதுவும் இல்லாம 2 பேரும் அமெரிக்கால இருக்கிறதுனால கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அங்கேயே செட்டில் ஆக வசதியா இருக்கும்ல. என்ன மாப்பிள, நாங்க தான் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்ககிட்ட இருந்து எந்த பதிலையும் காணோம். இல்லைன்னு, நாங்க அர்ஜுனுக்கு ஏற்கனவே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை அர்ஜுனுக்கு பார்க்குற ஐடியா இல்லை. என்னம்மா, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். ஏற்கனவே பொண்ணை பார்த்துட்டோன்னு சொல்ற. சரி விடு, ஒரு நல்ல சம்பந்தம் கிடைக்காம போயிடுச்சுன்னு நினைச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் உன் பொண்ணு அர்ச்சனாவையாவது என் சின்ன பையனை கொடுப்பியா? இல்ல அதையும் பார்த்து வச்சிட்டியா? ஐயோ அண்ணன், அர்ச்சனா சின்ன பொண்ணுன்னு. இப்பதான் அவ காலேஜே போயிருக்கா. முதல்ல படிப்பு முடிக்கட்டுன்னு, அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். சரிம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லாரும் மறக்காம ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க. சரிங்க. அவசியம் வந்துடுறோம். வரமா. நாங்க வரோம். ம். நல்ல வேலை சரிதா. இதை எப்படி சொல்ல போறோம்னு நானும் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஓப்பனா பேசிட்ட. சரி, நான் போய் பூஜைக்கான எல்லா ஏற்பாடையும் பண்றேன். ஏனி, அர்ஜுனுக்கு பொண்ணு பார்த்தாச்சுன்னு சொன்னீங்கல்ல, என்கிட்ட அத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. பொறுமையா சொல்லிக்கலான்னு இருந்த ஜோதி, அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. ஆமா, நம்ம குடும்ப அளவுக்கு அந்த பொண்ணு குடும்பம் வசதியானவங்களா? நம்ம அந்தஸ்துக்கு இல்லாதவங்க கூட எப்படி ஜோதி நான் சம்மந்தம் பண்ண ஒத்துப்பேன்? வசதி ஓகே, அழகு? அழகுக்கு என்ன, ரொம்ப லட்சணமான பொண்ணு. என் பொண்ணு டிடிய விடவா? அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்க நீ. நல்லா இருக்கிறதுனால தானே ஜோதி ஒத்துக்கிட்டேன். நான் அத சொல்லல அண்ணி, நீங்க எடுத்திருக்கிற முடிவை சொன்ன. ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சா? என் பொண்ணு டிடிக்கு தானே அர்ஜுனை நீங்க கல்யாணம் பண்ணி தரதா என்கிட்ட சொல்லிருந்தீங்க. இப்ப திடுதிப்புன்னு வந்து யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்னு சொன்னா என்ன அண்ணி அர்த்தம்? கடைசியில என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. ஏய், இப்ப எதுக்கு நீ கோவப்படுற? கோவப்படாம நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்கல்ல, விடுங்க. அப்படியா? சரி, ஓகே. பொண்ணு எப்படின்னு கேட்டியே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்டியா? என்ன? திவ்ய தர்ஷினி. சுருக்கமா டிடி. அண்ணி, அந்த டிடிய தான் என் பையன் அர்ஜுனுக்கு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். எப்படி, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி வசதியான சம்பந்தம் தானே? என்ன பயந்துட்டியா? நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் பொண்ணு டிடி தான் என்னோட மருமக. அவளை விட அர்ஜுனுக்கு பொருத்தமான பொண்ணு வேற யாரும் கிடையாது. அப்பப்பப்பா, அதுக்குள்ள என்னன்னு பேசுற நீ? நான் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டனா? ஒரு பயத்துல அப்படி சொல்லிட்டா அண்ணி. நீ பயப்படவே வேண்டாம். இந்த சரிதாவோட வாக்கு உனக்கு கொடுத்த சாசனம்னு நினைச்சுக்கோ.
சரியா? ஐந்து கருத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஈட்டினை நந்தி மகந்தனை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே வச்சிருங்கம்மா. ட, 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 பொந்தியில் ட, வைத்தடி ட. போற்றுகின்றேன். ஓம் விநாயகரே போற்றி போற்றி. சாமி, சொல்லுப்பா. என் கைய பாருங்க, எத்தனை கயிறு கட்டியிருக்கேன் பாருங்க. எதுக்குப்பா இதெல்லாம்? இது எக்ஸாம்ல பாஸ் ஆவறதுக்கு. இப்போ இதுல இருக்க எந்த கயிறுக்கு எந்த சாமி வந்து எனக்காக எக்ஸாம் எழுதுன்னு சொல்ல முடியுமா? தம்பி, சாமி எல்லாம் வந்து எக்ஸாம் எழுதாதுப்பா, அது சீட்டிங். நேரா வர வேணா, என் உடம்புக்குள்ள இறங்கி என்ன மாதிரியே எக்ஸாம் எழுதலாம்ல. ரொம்ப சினிமா பாப்பீங்களோ? ஆஃப் கோர்ஸ். அதான் சாமி இறங்குனா சாமி தான் ஆட முடியும், பாஸ் எல்லாம் ஆக முடியாது தம்பி. ஓ அப்படியா சாமி? சரி விடுங்க. உங்களோட ஆயுள் ஓமம் மாதிரி எக்ஸாம்ல பாஸ் ஆக ஆல் பாஸ் ஓமம்னு ஏதாவது இருக்கா? அம்மா, யாருமா அந்த பையன்? கொஞ்சம் கூட்டிட்டு போங்கம்மா. ஏய் நந்து, அவரை ஏன்டா டார்ச்சர் பண்ற? போய் அங்க போய் நில்லு. என்ன சாமி நீங்க? எப்படி மொக்க வாங்குற பாரு. அப்படியே ஓட்டண்ணா. தனும்ன தனும்ன தனனனும்ன தனனும் தரனன தனும்ன தனும்ன தனனனும்ன தனனும் தரரரா தரனா. எல்லாம் ரெடியா கிருஷ்ணா? ரெடிமா, உட்காருங்க. உட்காருங்கம்மா. சாமி, நீங்க ஆரம்பிச்சிருங்க. அம்மா, அடுத்து உங்க பசங்களோட வாரிசுகளை வந்து உட்கார சொல்லுங்கம்மா. நீங்க மந்திரம் சொல்ல சொல்ல அவங்க தான் நெய் ஊத்தணும். உட்காருங்க. அப்பா ஈஸ்வரா. உட்காருங்க. அண்ணி, என்ன இவ போய் உட்கார போறா? இரு, இப்ப நாம பேசினா அத்தை வாய் அடிச்சிருவாங்க. உன் அண்ணன் கிட்ட சொல்லு. அண்ணே, பவி பவி. ஏய், நில்லு. எங்க போற? அதான் சொன்னார்ல வாரிசுங்களெல்லாம் உட்கார சொல்லி. கரெக்ட் தாம்மா, ஆனா இவ யாரோட வாரிசு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. என்ன பேசுற கிருஷ்ணா? அவளும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி தானே. அவ உட்கார்றதுல என்ன இருக்கு? மா, வேணாம்னா விடுங்கம்மா. அதுதான் நான் ஏன்னு கேக்குறேன். என் பேர பசங்க எல்லாரும் ஹோமத்துல உட்கார்றாங்க. பவியும் ஏன் பேத்தி தானே, அவ உட்கார்ந்தா என்ன? மா, அதுக்குன்னு எங்க பிள்ளைங்களுக்கு சமமா இவ வந்து உட்காருவாளாமா? நீங்க இவ்வளவு பேத்தியா நினைக்கிறீங்கன்றதுக்காக இவ இந்த வீட்டோட வாரிசாக மாட்டாமா. அவ வேற ரத்தம், இவங்க வேற ரத்தம். ரெண்டும் எப்படிமா ஒண்ணாக முடியும்? ஏண்டா, இத்தனை வருஷமா பவி இந்த வீட்ல தானே இருக்கா. எல்லாரும் நல்லா தானே அவ கூட பழகிட்டு இருக்கோம். இப்போ திடீர்னு வந்து அவ வேற இவங்க வேறன்னு சொன்னா எப்படிடா கிருஷ்ணா? ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக அவளும் நாமளும் ஒன்னும் ஆயிடாதுமா. நீங்க வேணா அவளை பேத்தியா நினைச்சுக்கோங்கம்மா. அவளுக்கான எல்லா உரிமையும் கொடுத்துக்கோங்க.
ஆனா உரிமை வேற, உறவு வேறம்மா. தயவு செஞ்சு அதுக்குள்ள இவ்வளவு உள்ள கொண்டு வராதீங்கம்மா. ஏதோ ஓடி போனவங்களால ஏற்பட்ட அவமானம் காலப்போக்கில் மறையணும்னு நீங்க சொன்னதுனாலதான் நாங்க இவ இந்த வீட்டுல இருக்கிறதே ஏத்துக்கிட்டோம். அதுக்காக இவள இந்த குடும்பத்துல ஒருத்தியாலாம் ஏத்துக்க முடியாதுமா. தப்புடா கிருஷ்ணா, யாரோ செஞ்ச தப்புக்கு இவ என்னடா பண்ணுவா? அப்போ எந்த தப்பும் செய்யாம இந்த குடும்பத்துக்காக இருக்கிற நாங்க என்னவா பண்ணுவோம்? எங்க கல்யாணம்லாம் பெரியவங்களா பார்த்து முறைப்படி நடந்த கல்யாணம். அதுக்கு பிறந்த பிள்ளைங்க இவங்க. ஆனா இவ அப்படியாமா?